உங்க மனைவி வந்து வேற ஒரு ஆண்கள் கிட்ட பழகலாமா, நட்பு கொண்டாடலாமா, நட்பா இருக்கலாமான்னு கேட்டா அது எப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி பெண்ணியம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா பாரதி அந்த கட்டுரையில ஒரு வரி எழுதியிருக்காரு. திருமணம் ஆன பெண்கள் கணவனை தவிர வேற ஆண்களுடன் நட்பு பாராட்ட அவளுக்கு உரிமை உண்டு. அவளுக்கு விருப்பம் இருந்தால் அதை தடுக்க கூடாது. இப்போ வந்து ஏகப்பட்ட அவர் வந்து 19ஆம் நூற்றாண்டுல வாழும் போதே வந்து இவ்வளவு பேசியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு இந்த இவருக்கு இருந்த சிந்தனை அளவுக்கு கூட இன்னைக்கு வந்து சமூகத்தில் இருக்கும் ஆண்களுக்கு வந்து முழுமையா அந்த சிந்தனை வந்து வரல. வணக்கம் தங்கச்சி. பாரதியார் நீ சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையுமே சொல்லவே இல்லை. நீ சொன்ன விஷயத்தெல்லாம் ஈவேரா ராமசாமின்னு ஒரு கல்ட்டு பையனுக்கான் அவன் சொன்னது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, திருமணத்தை மீறிய ஒரு பந்தத்தை பாரதியார் எந்த காலத்துலேயும் எப்போதும் ஆதரித்ததே கிடையாது. ஏன்னா நீ வந்து ஒரு டேஸ் பொழப்பை தேடி போக சொல்கிற. என்னுடைய தமிழ் பொண்ணுங்களை, அது தமிழ்நாட்டிலேருந்து தெலுங்கு பொண்ணாக இருக்கட்டும், இல்லை கன்னட பொண்ணாக இருக்கட்டும், எல்லா பேத்துக்குமே நான் சொல்கிறது, இந்த பொண்ணுங்க பேச்சை கேட்டு நீங்கள் நிர்கதியாக ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுடைய கணவன் ஒரு மென்டலாக இருக்கலாம், அதாவது எந்த ஒரு ரீதியாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சம உரிமை கொடுக்காத ஒரு மென்டல் பேராக இருக்கனா, அதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்துட்டு இது வந்து வேறு கண்டென்ட்டில் போகுது, அதை நீங்கள் தான் திங்க் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு ஆணாக இருக்கவன் எல்லாத்தையும் நீ அப்சர்வ் பண்ணிக்கணும். அதாவது நான் ஒரு பெண், நான் உனக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன், உன் ஒய்ஃபாக இருந்தாலும் நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போவேன்னா அது என்ன அர்த்தத்தை குறிக்குது? இந்த அர்த்தத்தை பாரதியார் எந்த காலத்துலேயும் ஆதரித்ததே கிடையாது. இதெல்லாம் ஆதரித்தது இந்த ஈவேரா ராமசாமி இருக்கான்ல, பொம்பளை புரோக்கர், இவன் ஆதரித்த ஒரு வரிகள். இதை வந்து பாரதியாரோட ஒப்பிட்டு ஒரு திருச்சி, அதாவது வரலாறை திருச்சி இதை திருப்பி போடுறாங்க. பார்த்து இருந்துக்குங்க பொண்ணுங்களா பசங்களா.